வெல்கம் டு தி ஷோ. இது கோடம்பாக்கம் கோகிலா. நான் உங்க விஜய் திவேஷி ரெட்டி. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடனத்துக்கான விருது நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது யார் வாங்கியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொன்னியின் செல்வன் படத்துக்காக பெஸ்ட் மூவி, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங், பெஸ்ட் மியூசிக்னு சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 4 விருதுகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் படத்துக்கும் பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் கோரியோகிராஃபின்னு சொல்லிட்டு 2 அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டு ஜானி மாஸ்டர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. என்னதான் 70 வருஷமா நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலுமே 31 வருஷமா தான் சிறந்த நடனத்துக்கான அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டு 1991ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1993ல தான் தி கிரேட் சுந்தரம் மாஸ்டர் அவர்கள் வந்து திருடா திருடா படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. அவரோட சன் பிரபுதேவா அவர்கள் மின்சார கனவு படத்துல வெண்ணிலவே வெண்ணிலவே, ஸ்ட்ராபெரி கண்ணே இந்த 2 பாட்டுக்கும் அவரே கோரியோகிராஃப் பண்ணி அவரே டான்ஸ் ஆடி இந்த 2 பாட்டுக்கும் சேர்த்து பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 தடவை பெஸ்ட் கோரியோகிராஃபிக்கான நேஷனல் அவார்டை வாங்கின முதல் பெண் என்ற பெருமை சரோஜ் கானியை சேரும். 2010ல தினேஷ் மாஸ்டர் அவர்கள் ஆடுகளம் படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணி ஒத்த சொல்லால பாடலுக்காக பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2012ல பிரிட்ஜ் மகாராஜ் அவர்கள் கமல்ஹாசனோட விஸ்வரூபம் படத்துல முன்னே காணாத நானிலை சாங்க்கு கோரியோகிராஃப் பண்ணி பெஸ்ட் நேஷனல் அவார்டை வாங்கியிருந்தாங்க. விஸ்வரூபம் தொடர்ந்து 10 வருஷம் கழிச்சு திருச்சிற்றம்பலம் படத்துல ஜானி மாஸ்டர் அவர்கள் பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்ட் வாங்கியிருக்காரு. எந்த பாட்டுக்கு வாங்கியிருக்காருன்னா மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே இந்த சாங்காக அவர் பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்டை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி